வணக்கம். நற்றிணையில நம்ம இன்னைக்கு 166வது பாடல் பார்க்க போறோம். இது வந்து ஆசிரியர் பெயர் தெரியல, ஏற்கனவே பார்த்தாச்சு. ஆசிரியர் பெயர் தெரியல. இங்க வந்து தலைவன் பொருள் வயிறு பிரிய போகிறான் அப்படின்னு நினைச்சு தலைவி கவலைப்படுறா. இங்க ஒரு புதல்வனும் இருக்கான், வீட்டுல விளையாடுற குழந்தையும் இருக்கு. அதனால வந்து அவ கவலைப்படுறா, எங்க அவன் கிளம்பி போயிட போறானோ அப்படின்ட்டு. அப்போ அவன் தலைவன் சொல்றான், நான் எதுக்கும் உங்களை விட்டுட்டு போனோம், அதுவும் உன்ன மாதிரி ஒருத்தரை விட்டுட்டு நான் ஏன் போனோம்? அப்புறம் குழந்தையும் விளையாடிட்டு இருக்கான், உங்க ரெண்டு பேரை தவிர எனக்கு வேற உலகம் கிடையாது, அதனால நான் வந்து எங்கேயும் போற மாதிரி இல்ல, நீ கவலைப்படாத அப்படின்னு அவளை தேற்றுவதை போல ஒரு பாடல். ரொம்ப அழகான பாட்டு. ஆனா ஆசிரியர் பெயர் தெரியல. பொன்னும் மணியும் போலும் யாழ நின் நன்னர் மேனியும் நாரிரும் கதுப்பும் போதும் பனையும் போலும் யாழனின் மாதர் உண்கணும் வனப்பின் தோளும் இவை காண்தொறும் அகம்மலிந்து யானும் அறம் நிலை பெற்றோர் அணையேன் அதன் தலை பொலந்தொடி புதல்வனும் பொய்தல் கற்றனன் வினையும் வேறு புலத்து இளனே நினையின் யாதனின் பிரிகோ மடந்தை காதல் தானும் கடலினும் பெரிதே. ரொம்ப அழகான பாட்டு, ரொம்ப சிம்பிளான பாட்டு, ரொம்ப அழகான ஒரு டைலாக் டெலிவரி மாதிரியான ஒரு பாடல். யாதனின் பிரியோ மடந்தை, பெண்ணே நான் எதுக்காக பிரியணும்? மடந்தை நீங்க மனைவிய சொல்றான் அவன். எதுக்காக பிரியணும்? எதுக்கு பிரியணும்னு நான் பிரிஞ்சிருவேன்னு நினைச்சு பொருளிட்ட போயிடுவேன்னு நினைச்சு நீ கவலைப்படுறியே, நான் எதுக்கு போகணும்? எனக்கு இல்லையே, தேவையில்லையே. காதல் தானும் கடலினும் பெரிதே. நம்ம இந்த கடலினும் பெரிதேக்கிற வந்து நம்ம நிறைய வேற வேற காமம் தானும் கடலினும் பெரிதேன்னு முன்னாடி பார்த்திருக்கோம். கங்குல் வெள்ளம் கடலினும் பெரிதே பார்த்திருக்கோம். அந்த மாதிரி கடலினும் பெரிதேக்கு முன்னோட்டா நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம். காதல், காமம், கங்குல் வெள்ளம், இந்த மாதிரி கடலிலும் பெரிதேன்னு மூணு வந்துருச்சு. காமம், காதல், கங்குல் மூணுமே கடலிலும் பெரிதே அப்படிங்கிற மாதிரி. இங்க தலைவனுடைய கூற்றாக வருவது இது பிரிய கருதியை பற்றி பேசியதுனால இதுக்கு பாலை திணை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அவன் பிரிஞ்சு போலானா, அவன் பிரிவானோ என்று நினைத்து அவள் அச்சப்பட்டதுனால இதுக்கு பாலை திணை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாலை திணைக்கான கருப்பொருளோ உரிப்பொருளோ எதுவுமே இதுல கிடையாது. பொன்னும் மணியும் போலும் யாழனின் நன்னர் மேனியும் நாரிரும் கதுப்பும். உன்னுடைய உடல் பொன் போல இருக்கிறது. பொன் நன்னர் மேனி, மணி நாரிரும் கதுப்பு. உன்னுடைய உடல் பொன் போன்ற நிறத்தை உடைய உடலை உடையவள் நீ. அழகு, அவ்வளவு அழகா இருக்கா. மணியும் போலும், மணினா நாரிரும் கதுப்பு. நாரிரும்னா அழகான நீண்ட உன்னுடைய மனம் மிகுந்த கூந்தல் என்பது கூந்தல். கதுப்புனா கூந்தல். கூந்தல் மணி போல, நீல நிற மணியை போல இருக்கிறது. அது வந்து அதோட கூடவே போதும் பனையும் போலும் யாழனின் மாதர் உண்கணும் வனப்பின் தோளும். போதும் பனையும், போதும்னா மலர் மொட்டு, மலர் மொட்டை போன்ற மலர் மொட்டை போன்ற கண்கள், பனை மூங்கிலை போன்ற தோள்கள். அவை இரண்டும் உன்னுடைய கண்களும் தோள்களும் போதும் பனையும் போல இருக்கின்றன. இவ்வளவு அழகான வள்ளி. இவை காண்தொறும் அகம் மலிந்து, இது பார்க்க மனது வந்து அப்படியே உள்ளம் மகிழ்ந்து போகிறது. யானும் அறம் நிலை பெற்றேர் இலை பெற்றோர் அணையேன். ரொம்ப அழகான சென்டென்ஸ் வந்து இந்த பாட்டிலேயே இதுதான். இந்த பாட்டு இந்த பெயர் கொடுத்தா அறம் நிலை பெற்றோர் அப்படிங்கிறதே கொடுத்துடலாம், ஆறு விகுதி கொடுத்துடலாம். அவ்வளவு அழகான ஒரு வரி. அறம் பெற்றோர் அணையேன், அதாவது அறம் நிலை பெற்றவர்களுடைய முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, மனமும் உடலும் ரொம்ப அப்படியே அலைப்பை போல அவர்கள் இருப்பார்கள். அப்படி நிம்மதியான ஒரு முகம், நிம்மதியான ஒரு மனது. அறம் அறம் என்பது அவருடைய மனதில் குடிக்கொண்டிருக்கிறது, அது போன்றது. அப்போ உன்னுடைய இந்த அழகான உடலையும் உன்னுடைய கண்களையும் உன்னுடைய தோள்களையும் பார்க்கும்போது எனக்கு மனசு நிறைஞ்சு அப்படியே அறம் நிலை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்களோ அது போல நான் இருக்கிறேன். தழும்பி தழும்பி இருக்கிற குளம் எப்படி இருக்கும் இல்லையா, நீர் நிறைஞ்சிருக்கிற குளம் எப்படி இருக்குமோ அது போல அகம் மகிழ்ந்து நிறைந்து இருக்கிறது. நல்லா கொடுத்தனும் குழந்தை, அழகான மனைவி, அப்புறம் இதை விட என்ன வேணும்? எதுக்காக போகணும் வெளியில அப்படிங்கிறத அவன் சொல்றான். மாதர் உண்கணும் வனப்பின் தோளும் இவை காண்தொறும் அகம் மலிந்து யானும் அறம் நிலை பெற்றோர் அணையேன். அறம் நிலை பெற்று இருப்பவர்கள் எப்படி இருப்பார்களோ அது போல என்னுடைய மனநிலை எப்பொழுது அப்படி இருக்கிறது. அதன் தலை பொலந்துடி புதல்வனும் பொய்தல் கற்றனன். பொய்தல் அப்படின்னா விளையாடுவது. குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடுவதற்கு பொய்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு அப்படிங்கறத இப்பதான் நம்ம முதல் தடவை பாக்குறோம். பொய் அப்படின்னா நமக்கு தெரியும். பொய்தல் அப்படிங்கிறது வந்து விளையாடுவது, சிறு விளையாட்டுகளை விளையாடக்கூடிய குழந்தை. பொலந்தொடி,
பொன்னால் ஆகிய தொடியை அணிந்திருக்கக்கூடிய குழந்தை. அப்ப ஓரளவுக்கு செல்வ வளமான ஒரு வீடுதான். அதுல ஒண்ணும் இல்லாத வீடெல்லாம் இல்ல. பொலந்தொடி, பொன்னால் ஆகிய தொடியை அணிந்திருக்கக்கூடிய குழந்தை அப்படின்னும் போது ஓரளவுக்கு செல்வ வளமான வீடு. இன்னும் பொருள் சேர்க்க வேண்டும் என்று போவானோ என்ற ஒரு பயம் இருக்கிறது. அது இல்லை அப்படிங்கிறாங்க. புலந்தொடி புதல்வனும் பொய்தல் கற்றனன், வினையும் வேறு புறத்து இளனே. எனக்கு வேற இடத்துல வேற ஒன்றும் வேலையும் இல்லையே. வினையும் வேறு புலத்து இளனே, வேறு இடங்கள்ல எனக்கு எந்த வேலையும் இல்லையே, நான் ஏன் போனோம். நினையின் யாதனின் பிரிகோ மடந்தை. நினைச்சு பார்த்தா எதுக்காக நான் பிரிஞ்சு பொருளிட்டுவதற்காக போகணும் அவ்வளவு தூரம். எல்லாம் நிறைஞ்சிருக்கு வீட்டுல. கண்ணுக்கு இனிய மனைவி, அழகான விளையாடுகிற குழந்தை, எல்லாமே தான் இருக்கே. அப்புறம் நான் ஏன் போனோம். காதல் தானும் கடலினும் பெரிது. அதை விட இன்னும் முக்கியமானது, உண்மையில் நான் கொண்டிருக்கிற காதல் கடலை விட பெரியது. அதனால உன்னை பிரிஞ்சு போனோம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு நிச்சயமாக வராது. நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி இந்த தலைவன் தலைவியை தேற்றுகிறான். யாரோ பேசினதை சொல்லியிருக்கலாம். யாராவது ஒருவேளை அவன் போக போறான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். அதை கேட்டு இவள் வருந்துகிறாள். அதுதான் இந்த பாடல். அதுக்கு தலைவன் சமாதானம் சொல்லுகிறான். நான் உன்னை பிரிய மாட்டேன் அப்படின்னு. அழகான பாட்டு இல்லையா? பொன்னும் மணியும் போலும் யாழனின் நன்னர் மேனியும் நாரிரும் கதுப்பும், போதும் பனையும் போலும் யாழனின் மாதர் உண்கணும் வனப்பின் தோளும், இவை காண்டொரும் அலகம் மலிந்து யானும் அறம் நிலை பெற்றோர் அணையேன், அதன் தலை பொலந்தொடி புதல்வனும் பொய்தல் கற்றனன், வினையும் வேறு புலத்து இளனே, நினையின் யாதனின் பிரிகோ மடந்தை, காதல் தானும் கடலினும் பெரிதே. ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. சரி, அடுத்த பாட்டு இதுல இருந்து வித்தியாசமான ஒரு பாட்டு. பாணன் வாயில் நேருவதற்காக வருகிறான். தலைவன் ஏதோ தலைவன் மேல கோபம் அவளுக்கு. அவன் பரத்தையில் பிரிந்து போயிருக்கிறான். இப்போ திரும்பி தலைவியை நாடி வரணும். பரத்தையை விட்டுட்டு தலைவியை நாடி வரணும். வரலாமா இல்லையான்றத போய் பார்த்துட்டு வா, நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வா, அதுக்கப்புறமா நான் வரேன் அப்படின்னு சொல்லி தூதாக பாணனை அனுப்பி இருக்கிறான். ஆனா பாணனிடம் தோழி வாயில் மறுக்கிறாள். நீ என்னதான் புகழ் மொழிகளை சொன்னாலும் நாங்கள் மசிவதாக இல்லை. அதனால உன்னுடைய தலைவனுடைய எண்ணமும் அவனுடைய நோக்கமும் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அவனுடைய இயல்பும் எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நீ என்ன சொல்லக்கூடிய புகழ்மொழிகள் எதுவுமே எங்க காதுல விழாது. நீ போயிட்டு வா, நாங்க வாயில் உனக்கு தருவதாக இல்லை என்று சொல்லி அவள் வாயில் மறுக்கிறது அப்படிங்கிறது இந்த பாடல். இது போல பாடல்கள் நம்ம குறுந்தொகையிலையும் நிறைய பார்த்திருக்கோம். சரி, அதுதான் இங்க தோழி கோபத்தோடு அவளை திருப்பி அனுப்புகிறாள். நெய்தல் திணையினுடைய பாடல். ஆசிரியர் பெயர் வழக்கம் போல தெரியல. கருங்கோட்டு புன்னை குடக்கு வாங்கு பெரும் சினை, விருந்தின் வெண்குருகு ஆர்ப்பின் ஆய், வன் மகிழ் நாளவை பரிசில் பெற்ற பண் அமை நெடுந்தேர் பாணியின் ஒலிக்கும், தன்னம் துறைவன் தூதொடும் வந்த பயன்தெரி பணுவர் பைத்தீர் பாண, நின்வாய் பணிமொழி களையா பல்மான் புதுவி ஞாழலோடு புன்னை தாம், மணம் கமழ் காணல் மான் நலம் இழந்த இறையேர் எல் வளை குறுமகள் பிறையேர் திருநுதல் பாய் பசப்பே. பாணனே, உன்னுடைய புகழ் மொழிகள், உன்னுடைய மொழிகள் அல்லது சமாதான பேச்சுக்கள் தலைவியினுடைய பசலை நோயை எந்த நாளும் தீர்க்க போவதில்லை. அந்த பசலை நோயை தீர்ப்பதான எந்த ஒரு முயற்சியும் அதனால நடக்காது. தலைவனே அவளை தழுவி கொண்டால்தான் இந்த பசலை போகுமே ஒழிய நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு எந்த மாற்றமும் வந்துவிட போவதில்லை. அதனால நீ வீணாக பேசிக் கொண்டிருக்காதே அப்படிங்கிறா. சோ இதுல ரெண்டு வர்ணனை. ஒண்ணு இவங்களுடைய கடற்கரை ஊரை பற்றிய ஒரு வர்ணனையும், அவனுடைய ஊர் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு வர்ணனையும், பாணனை பற்றிய ஒரு செய்தியுமா இந்த பாட்டு ரெண்டு பகுதியா அப்படி பிரிஞ்சிருக்கு. கருங்கோட்டு புன்னை குடக்கு வாங்கு பெரும் சினை. கரிய கிளைகளை உடைய அடிமரத்தை உடைய புன்னை மரத்தினுடைய மேலே இருக்கக்கூடிய, குடக்குன்னா இங்க மேலே இருக்கக்கூடிய கிளைகள்ல குருகுகள் அமர்ந்திருக்கின்றன. விருந்தின் வெண்குருகு, புதிதாக பறந்து அமர்ந்திருக்கக்கூடிய வெண்குருகுகள் அங்கே உட்கார்ந்து ஆர்ப்பரிக்கின்றன. அதாவது பறவைகள் ஒலி எழுப்புகின்றன. நிறைய வந்துருச்சுன்னா ஒரே சத்தம் அதிகமா இருக்கும் இல்லையா? அது போல அது ஆர்த்து எழுந்துவதை போல அவை சத்தம் எடுக்கின்றன. பறவைகள் ஒலி எழுப்புகின்றன. அந்த சத்தம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆய் அப்படிங்கிற அவனுடைய வன்மகிழ் நாளவை. நாளவைன்னா அன்னன்னைக்கு உட்கார்ந்துட்டு அன்றன்றைய தேதியில நடக்கக்கூடிய விஷயங்களை மன்னர்கள் கவனிக்கக்கூடிய இடத்துக்கு நாளவை அப்படின்னு பேரு. ஆலோசனைகள் நடைபெறுவதற்கு வேற இடம் வச்சிருப்பாங்க, உள்ள அவங்க தனியா வச்சிருப்பாங்க. நாளவை அப்படின்னா
அன்னன்னைக்கு அன்னன்னைக்கான என்ன வேலைகள் இருக்கோ இல்ல வெளியில இருந்து வந்திருக்கிறவங்களை கவனிக்கிறது, பரிசில் கொடுக்கறது, அதெல்லாம் நாளவை அப்படிங்கிற ஒரு இதை வந்து நாளவைங்கிறது இருக்கும். அங்கதான் வந்து மன்னன் வந்து அமர்ந்து எல்லாரையும் பார்ப்பான், பேசுவான், பரிசுகள் கொடுப்பான், இரவலர்களுக்கு உதவுவான், இதெல்லாம் பண்ணுவான். சோ வன்மகிழ் நாளவை, வன்மகிழ்னா மிகுதியான மகிழ்ச்சியை இருக்கும், மகிழ்ச்சி ஆரவாரம் பொருந்திய அண்டினுடைய நாளவை. ஏன் அங்க மகிழ்ச்சி அப்படின்னா, அவன் தன்னை நாடி வந்த இரவலர்களுக்கு அவன் பொன்னாலாகிய தேரை பரிசாக கொடுக்கிறான். பண்ணமை நெடுந்தேர் பாணியின் ஒலிக்கும். அப்போ வந்து அந்த பரிசிலை பெற்றவர்கள், தேரை பரிசிலாக பெற்றவர்கள், அந்த தேர் இழுத்துட்டு வர சத்தமோ அவர்கள் ஆரவாரத்தோடு அதை பெற்றுக்கொள்ளும் சத்தமுமாக ஒலிக்கிறது. அந்த சத்தம் ஒலிக்கிறது. அந்த சத்தம் தான், அந்த சத்தம் போல இருக்கா இந்த புன்னை மரத்தின் மேல இருக்கக்கூடிய வெண்குருகுகள் ஒலி எழுப்புகின்ற விதம். இதையும் சேர்த்து சொல்றான். எப்படி நாளவையில் இருக்கக்கூடிய அந்த தன்னுடைய நாளவையில் அமர்ந்து தன்னுடைய இரவலர்களுக்கு தேரினை பரிசாக வழங்கும் போது அங்க எப்படி ஒரு கழிப்பு ஆரவார ஒலி எழுமோ, அது போல இங்க கரிய அடிமரத்தை உடைய புன்னை மரத்தினுடைய மேலே இருந்த குறுகுகள் ஒலித்த அந்த விதம் அந்த ஆயினுடைய நாளவையில் ஒலித்ததை போல இருக்கிறது. அப்படிப்பட்ட துறையை சேர்ந்தவன் தலைவன், தன்னம் துறைவன், குளிர்ச்சி மிகுந்த துறையை, கடற்கரை துறையை சேர்ந்தவன் ஆகிய தலைவன் இப்ப உன்னை எங்ககிட்ட தூதா அனுப்பியிருக்கான். தன்னம் துறைவன் தூதோடும் வந்த பயன் தெரி பணுவர் பை தீர்ப்பான. நல்ல நூல்களை கற்று அவற்றை அழகாக பேசக்கூடிய, நல்ல பேசக்கூடிய திறன் வந்து பாணனுக்கு உண்டு. எதை எங்க யாற்றை எப்ப சொல்லணும் அப்படிங்கறது அவனுக்கு தெரியும். அதனாலதான் சொல்றான் பை தீர்ப்பான. துன்பத்தை தீக்குவதற்காக உன்னை அங்கிருந்து தலைவன் அனுப்பியிருக்கான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்படி வந்திருக்கக்கூடிய பாணனே, நின் வாய் பனிமொழி களையா, உன்னுடைய வார்த்தைகள், ஆனா நீ நல்லா பேசுறவன் தான், துன்பத்தை துடைக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லுபவன் தான். ஆனால் இப்ப எதுவும் பயன் கிடையாது. காரணம், தலைவிக்கு வந்திருக்கக்கூடிய பசலை நோயை உன்னுடைய வார்த்தைகள் எதுவுமே போக்காது. அதுதான் சொல்றான், நின்வாய் பனிமொழி களையா. நீ இவ்வளவு பணிந்து சொல்லக்கூடிய எந்த வார்த்தைகளும் அவளுடைய பசலையை களையாது. அவளுக்கு எப்படி பசலை இருக்கு அப்படிங்கறது அடுத்து வரக்கூடிய வரிகள். பல்மான் புதுவி ஞாழலோடு புன்னை தாம். ஞாழல் மலர்களும் புன்னை மலர்களும் காற்றில் இரண்டுமாக கலந்து கீழே விழுந்திருக்கக்கூடிய மணம் கமழ் காணல். அந்த காணல்ல அந்த கடற்கரை சோலை மனம் வீசுவதாக இருக்கிறது. புன்னையும் ஞாழலும் காற்றில் உதிர்ந்து அங்கே பரவி விழுந்திருக்கின்றன. மான் நலம் இழந்த அந்த இடத்துலதான் முன்னாடி இவர்கள் சந்தித்தார்கள். தலைவனும் தலைவியும் சந்தித்தார்கள். அவன் அவளை தழுவி கொண்டான். அப்புறம் வரல. அதனால அந்த தழுவலை நினைத்த ஏக்கத்தோடு அவளுக்கு அவளுடைய மேனி இப்பொழுது பசந்து அவள் கைவளையல்களை இழந்தவளாக இருக்கிறாள். மான் நலம் அந்த இடத்துல, அந்த காணலம் சோலையில் தன்னுடைய மான் நலம், மாட்சிமைப்பட்ட நலத்தை இழந்தவளாகிய தலைவி இறை ஏர் எல்வளை குறுமகள். எல்வளைனா ஒளி பொருந்திய வளையல்களை உடையவள். இறையேர் எல்வளை குறுமகள் பிறையேர் திருநுதல் பாய் பசப்பே. இப்ப அவளுடைய வளையல்கள் கழண்டு விழுகின்றன. அழகான அவளுடைய வளையல்கள் கழண்டு விழுகின்றன. அவளுடைய செல்வம் பொருந்தியதாக, அழகு மிகுந்ததாக, இங்க திரு அப்படிங்கிறதுக்கு செல்வம்ங்கிறத விட அழகு, அழகு பொருந்திய அவளுடைய நெற்றியில் இப்பொழுது பசலை பாய்ந்து அது மஞ்சளாக மாறி இருக்கிறது, அல்லது வெளியே இருக்கிறது. இந்த வெளிய நெற்றியையும் திரும்பி ஒளி பொருந்தியதாக செய்வதற்கும், அந்த வளையல்கள் கழலாமல் மீண்டும் கைகளில் அடங்கி இருப்பதற்கும் உன்னுடைய பணிமொழிகள் உதவ மாட்டான். தலைவன் தான் வரணும். தலைவன் வந்து அவளை தழுவி கொண்டால்தான் பழையபடி அவளுடைய அந்த பசலை நீங்கும். அதனால உன்னுடைய பணிமொழிகளால எந்த விதமான பிரோஜனமும் கிடையாது, பயனும் இல்லை, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வாயில் மறுத்து தோழியவனை திரும்ப அனுப்புகிறாள். அல்லது அவன்கிட்ட சொல்றா, பதில் சொல்றான். இதுதான் இந்த பாடல். அழகா இருக்கு இல்லையா? கருங்கோட்டு புன்னை குடக்கு வாங்கு பெரும் சினை விருந்தின் வெண்குருகு ஆர்ப்பின் வன்மகிழ் நாளவை பரிசில் பெற்ற பண்ணமை நெடுந்தேர் பாணியின் ஒலிக்கும் தன்னம் துறைவன் தூதோடு வந்த பயன்தெரி பணுவர் பைத்தீர்ப்பான. நின்வாய் பனிமொழி களையா பல்மான் புதுவி ஞாழலோடு புன்னை தாம் மணம் கமழ் காணல் புதுவி ஞாழலோடு புன்னைத்தாய் மணம் கமழ் காணல் மாநலம் இழந்த இறையேர் எல் வளை குறுமகள் பிறையேர் திருநுதல் பாய பசப்பே. அதனால இந்த பாடல் ஆசிரியர் பெயர் தெரியல. ஓகே, அடுத்த பாட்டு போலாம். அடுத்தது குறிஞ்சி பாடல். ரொம்ப அழகான பாட்டு, ரொம்ப ஒரு அழகான காட்சியை நமக்கு காட்டுது இந்த பாட்டு. இங்க வந்து நீ இரவு நேரத்துல வர, நீ கையில வேல் எடுத்துட்டு வர, நெஞ்சில ஆரம், உன்னுடைய மார்பில் சந்தனத்தை பூசிக்கொண்டு நடு இரவுல வருகிறாய்.
நீ நீ வல்லவன் தான், எல்லாம் உனக்கு தெரியும், நீ உன் கையில வேல் இருக்கு, எல்லாம் கரெக்ட். ஆனால் எங்களுக்கு பயமா இருக்கு. நீ வரக்கூடிய வழி என்பது எங்களுக்கு அச்சம் தருவதாக இருக்கிறது. அதனால நீ இரவுக்குறியில வராதே. இப்ப இரவுக்குறியில வராதுன்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நாள் பகல்ல பார்க்கலாம், அப்புறம் மீதி நாள் திருமணம் செய்து கொள் அப்படிங்கிறது தான். தோழி இரவுக்குறி மறுத்தது. நீ வருகின்ற வழியை நினைத்து நாங்கள் அச்சப்படுகிறோம், எனவே வராதே அப்படிங்கிற. சரி. சுரும்புண விரிந்த கருங்கால் வெங்கை, பெரும் சினை தொடுத்த கொழுங்கண் இறால், புள்ளுற்று கசிந்த தீம் தேன் கல் அலை, குறக்குறுமாக்கள் உண்ட மிச்சிலை, புன்தலை மந்தி வன்பரல் நக்கும் நன்மலை நாட, பண்பெனப்படுமோ நின்னயந்து உறைவி இன்னுயிர் உள்ளாய், அணங்குடை அரவின் ஆறிருள் நடுநாள், மைபடு சிறுநெறி எஃகு துணையாக, ஆரம் கமழும் மார்பினை சாரல் சிறுகொடி ஈங்கு நீ வரலே. நீ கொஞ்சமாவது அவளுடைய உயிரை பற்றி நீ நினைத்து பார்த்தாயா? இப்படிப்பட்ட வழியில இரவு நேரத்துல நீ வரதங்கிறத தெரிஞ்சுக்கும் போதெல்லாம் அவளுடைய நெஞ்சம் திடுக்குறுகிறது. அவள் உயிர் போயிட்டு உயிர் வரா மாதிரியான ஒவ்வொரு நாளும் நீ இரவு நேரத்துல அப்படி வந்துட்டு போகும்போது அவள் பயத்திலேயே சாகராவ. அப்ப நீ அதை பத்தி நீ நினைச்சு பார்த்தியா எங்கேயாவது கொஞ்சமாவது? அதனால நீ கையில வேல் எஃகு எஃகுன்னா வேல் வேல் வைத்து கொண்டிருக்கிறாய், ஆரம்பத்தை பூசிக்கொண்டு அழகாக வருகிறாய், எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் நீ இப்படி இரவு நேரத்தில் வராதே. அவள் உயிர் போகும்படியான துன்பம் அவளுக்கு நீ தரலாமா? எனவே நீ இரவு நேரத்தில் வராதே, விரைந்து மனம் முடித்துக்கொள். அதுதான் உன்னுடைய நாடு எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கான வர்ணனை தான் முதல்ல வரக்கூடியது. மிகப்பெரிய அழகான பெரிய மரம், வேங்கை மரம். அந்த வேங்கை மரத்துல வண்டிகள் மொய்க்கும்படியான அந்த பெரிய வேங்கை மரத்துல அதனுடைய உச்சி கிளையில தேன் கூடு இருக்கிறது. இறால்னா தேன் கூடு, நல்ல பெரிய தேன் கூடு. அந்த தேன் கூடுல காற்று அடிக்கும் போது காற்றினால அலைப்பட்டு அந்த தேனில மேல தேன் கூட்டுல இருந்து தேன் கீழே சிந்த ஆரம்பிக்குது. கீழே சிந்த ஆரம்பிக்கும் போது அது கீழே, அந்த மரத்துக்கு கீழே கல் அலை அப்படின்னா நம்ம அந்த அம்மி இதெல்லாம் வச்சிருப்போம் இல்லையா, குழியா வச்சிருப்பாங்க. அந்த குன்ற வீடுகள்லாம் கல்லுல அப்படியே குழி மாதிரி இருக்கும், அதுலயே அரைச்சுக்கிறது அதெல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு அவங்க அதை பயன்படுத்திப்பாங்க. சின்ன குழி மாதிரி இருக்கும். இப்போ மேலே இருந்து சொட்டுற அந்த தேன் அடையில இருந்து சொட்டுகிற தேன் கீழே அந்த கல் அலையில வந்து விழுது, கீழே வந்து விழுது. அப்ப கீழே விளையாடிட்டு இருக்கக்கூடிய குறவர்களுடைய குறமாக்கள், அந்த குழந்தைகள் குறமாக்கள் சின்ன பசங்க, அந்த தேன் அவங்களால மேலே ஏறி அதை பறிக்க முடியாது. அதனால அந்த கல் அலையில விழக்கூடிய, அந்த துளையில விழக்கூடிய, அந்த குழியில விழக்கூடிய தேனை எடுத்து அவர்கள் உண்ணுகிறார்கள். அவர்கள் நக்கி சாப்பிடுறாங்க. அதை இப்ப மீதி இதுல இருக்கும் இல்லையா, தேன் இதுல ஒட்டிட்டு இருக்கும் இல்லையா, அப்ப அந்த மரத்துல உட்கார்ந்துருந்த மந்தி தன்னுடைய துணையோடு இருக்கக்கூடிய அல்லது குழந்தையோடு இருக்கக்கூடிய மந்தி மீதி இருக்கக்கூடிய தேனை நக்கி சாப்பிடுது. சோ இதுதான் அப்படிப்பட்ட குன்ற நாடை சேர்ந்தவனே. ஒரு அழகான காட்சி, நம்மளே இதை கற்பனை பண்ணி பாத்துக்கலாம். சுரும்புண விரிந்த கருங்கால் வேங்கை. சுரும்புனா நம்ம தெரியும், தேனி போலவும் அதை விட சின்னதாக இருக்கக்கூடிய இது சுரும்பு, அதுக்கு பேரு. சுரும்புண விரிந்த கருங்கால் வேங்கை. நிறைய மலர்கள் நிறைய பூத்திருக்கிறதுனால, தேன் நிறைந்த மலர்கள்ங்கிறதுனால சுரும்பு நிறைய மொய்க்குது. அப்படியே சுரும்பு மொய்க்கக்கூடிய இது. பெரும் சினை தொடுத்த, அதனுடைய நீண்ட பெரிய கிளைகள்ல, மேல இருக்கக்கூடிய பெரிய கிளைகள்ல பெரிய தேனடை இருக்கிறது. தேன் கூடு பட்டப்பட்ட தேன் கூடு இருக்கிறது. பெரும் சினை தொடுத்த கொழுங்கண் இறால். கொழுங்கண் அப்படின்னா நல்ல பெரிய கண்ணுன்னா இங்க இந்த தேனடையினுடைய அந்த அந்த அமைப்பு அதனால பெருசு, நல்ல பெரிய தேனிறால். கொழுங்கண் இறால், புள்ளுற்று கசிந்த தேன் கல்லலை. புள்ளுற்று ஏதோ பறவைகள் மோதினதுனால அந்த தேன் அடையில இருந்து தேன் கசிய ஆரம்பிச்சிருச்சு. மரத்து மேல உட்கார்ந்த பறவையினுடைய ஏதோ ஒரு காலோ அல்லது அலகோ பட்டு அந்த தேனிரால் உடைஞ்சு அதுல இருந்து தேன் கீழே கசியுது. புள்ளுற்று கசிந்த தேன் கல் அலை, புறக்குறுமாக்கள் உண்டமிச்சல. அந்த கல் அலையில கீழே அவங்க புறமாக்கள் பொதிச்சு வச்சிருக்காங்க, கல் அதுல குழி பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுடைய வேற ஏதோ ஒரு பயன்பாட்டுக்காக அதை வச்சிருக்கலாம். அதுல அந்த தேன் சொட்டுகிறது. கீழே விளையாடிட்டு இருக்கக்கூடிய குறவர்களுடைய குருமாக்கள், சின்ன குழந்தைங்க அதை எடுத்து நக்கி சாப்பிடுறாங்க. உண்ட மிச்சிலை. மிச்சில்னா எச்சல், மீதி வைப்பது. மிச்சில் பாருங்க, அழகான வார்த்தை. எச்சில்னு சொல்றோம், ஆனா அது மிச்சில் தான். மிச்சம் வைக்கப்பட்ட உணவு, மீதம் இருக்கக்கூடிய உணவு. அது சாப்பிட்டு மீதம் இருக்கக்கூடியது. வெறும்ன மீதம் இருக்கக்கூடிய உணவு இல்ல. வெறும்னா பாத்திரத்துல போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய உணவு வேற, அது மீதி உணவு அப்படி சொல்லலாம். ஆனா மிச்சில் அப்படின்னா உண்ட மிச்சம், ஒரு இலையில போட்டு உண்ட மிச்சத்தை மிச்சில் அப்படின்னு சொல்றது. அழகா இருக்கு வார்த்தை.
மிச்சிலை புன்தலை மந்தி வன்பரல் நக்கும். பரல்னா குட்டி, குரங்கினுடைய குட்டி. அதுவும் அதாலையும் மரத்து மேல ஏறிலாம் அதை பறிக்க முடியாது. அதனால அது வந்து அவங்க சாப்பிட்டதுக்கு இருக்கக்கூடிய அந்த தேனை அது நக்கி சாப்பிடுதான். மந்தியினுடைய பெண் குரங்கினுடைய குட்டியானது, அதனுடைய குட்டியானது வன்பரல் அழகான சின்ன தலையை உடைய அந்த குரங்கு குட்டி அதை நக்கி தின்கிறது. நக்கும் நன்மலை நாட, நல்ல மலைநாட்டை, இப்படிப்பட்ட மலைநாட்டை சேர்ந்தவனே. பண்பெனப்படுமோ நின்னயந்து உறைவி இன் உயிர் உள்ளாய். உள்ளாய் உள்ளுதல் நினைத்தல். அவளுடைய உயிரை பற்றி நீ நினைத்து பார்த்தாயா? அவ ஒவ்வொரு நாளும் நீ இரவு நேரத்துல அப்படி வந்துட்டு போறத நினைச்சா அவளுக்கு உயிரே போகுது. நின் உயிர் உள்ளாய். நின் அயந்து உறைவி, நின் அயந்து உன்னையே நயந்து உன்னையே நினைத்து உன்மேல் காதல் வசப்பட்டு இருப்பவளாகிய உறைவி அப்படின்னா இருப்பவள், உறைபவள். எல்லாத்துக்கும் பாருங்க இந்த வியோகிதி சேர்க்கிறாங்க. விழவு முதல் ஆட்டி வி, அயலாட்டி, உறைவி, அந்த மாதிரி அழகா இருக்குல்ல இந்த வார்த்தை. நின் அயந்து உறைவி, உன்னை நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய அவளுடைய இன் உயிரை பற்றி நீ நினைத்து பார்க்கிறாயா? அணங்குடை அரவின் ஆறிருள் நடுநாள். நடு ஜாமத்துல அணங்குடை அரவின் வருத்துகின்ற பாம்புகள், அங்கே காட்டில் பாம்புகள் வசிக்கின்ற அல்லது பாம்புகள் குறுக்க இருக்கும் ஓடிக்கக்கூடிய இரவு நடுநாள்ல நீ வருகிறாய். மைப்படு சிறுநெறி எஃகு துணையாக. மைப்படு கரிய அந்த காடு வந்து கருமை பூசியதை போல இருக்கிறது. வழியெல்லாம் ஒண்ணுமே தெரியல. ஏற்கனவே முன்னாடி ஒரு பாட்டுல பார்த்தோம், அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்கிறதுங்கிறது கூட தெரியாத அளவுக்கு மை இருட்டு இருக்கக்கூடிய காடு அப்படின்னு. அதுதான் இங்கே சொல்றா. மைப்படு சிறுநெறி, அப்படியே மை பூசியது போல இருக்கக்கூடிய வழியே தெரியாத ஒரு சிறு நெறியில, சின்ன ஒரு பாதையில எஃகு துணையாக, உன் கையில் இருக்கக்கூடிய வேலை துணையாக கொண்டு ஆரம் கமழும் மார்பினை, மார்பில சந்தனத்தை பூசிக்கொண்டு, ஆரம்னா இங்க சந்தனம், சந்தனத்தை பூசிக்கொண்டு நீ எங்களை பார்ப்பதற்காக இரவு நேரத்துல வருகிறாய். சாரல் சிறுகுடி இங்கு நீ வரலே. மலைச்சாரல் இருக்கக்கூடிய எங்களுடைய சிறுகுடிக்கு இப்படி இரவு நேரத்துல நீ வருகிறாயே, உனக்கு பயம் இல்லை. ஆனால் உன்னையே நான் இருந்து உறைபவளாகிய தலைவிக்கு உயிர் போயிட்டு உயிர் வரா மாதிரி இருக்கு. அதனால இரவு நேரத்துல வராதே, முடிஞ்சா பகல் நேரத்துல வா, இல்லைன்னா திருமணம் செஞ்சுக்கோ அப்படிங்கறதுதான் தோழி சொல்ல வந்த கருத்து. இந்த அழகான பாட்டுக்கும் ஆசிரியர் பெயர் தெரியல, நல்லா அழகா இருக்கு இல்லையா? சுரும்புண விரிந்த கருங்கால் வேங்கை பெரும் சினை தொடுத்த கொழுங்கண்ணீரால் புள்ளுற்று கசிந்த தீன் தேன் கல் அலை குறக்குறுமாக்கள் உண்ட மிச்சிலை புன்தலை மந்தி வன் பரல் நக்கும் நன்மலை நாட பண்பெனப்படுமோ நின்னயந்து உறைவி இன்னுயிர் உள்ளாய். அணங்குடை அரவின் ஆறிருள் நடுநாள் மைப்படு சிறுநெறி எஃகு துணையாக ஆரம் கமழும் மார்பினை சாரல் சிறுகுடி இங்கு நீ வரலே. சரி, 168 பாட்டோட இருக்கட்டும். நம்ம வந்து மீதி பாட்டை அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.